ஏனுங்க, என்னையாட்ட கிராமத்தில பொறந்து வளர்ந்து, இப்போ டவுனில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன விஷயம் நான் கேட்குறேன். சொல்லுங்க. இதில ஒண்ணும் கூச்சப்படுறதுக்கோ, கேவலப்படுறதுக்கோ அப்பலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் நம்மளோட மலரும் நினைவுகள். அப்படி நினச்சிக்க வேண்டியதான். நானும் ஒரு பொட்டக்காட்டில தான் பொறந்தேன். சரிங்களா? ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிராமம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன் இருக்கு. அதுக்காக ரொம்ப சிட்டிலாம் கிடையாது. இது கொஞ்சம் சின்ன டவுனுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு இதுவே ரொம்ப பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் தெரியுது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பள்ளிக்கூடம் படித்தப்ப நான் வந்து 2000ல் +2 பாஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கெல்லாம் எவ்வளோ வயசு இருக்கும், என்ன ஏஜ்ஜுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்தோம். அப்போ என்ன சொல்லுவோம், அந்த பரீட்சை வந்துச்சுன்னா அரையாண்டு, காலாண்டு, முழாண்டு இப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி காலாண்டுக்கு முன்னாடி முன் காலாண்டு, முன் அரையாண்டு, அப்புறம் அதே மாதிரி முன் முழாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து நமக்கு அது பழகுன விஷயம். ஆனால் இப்போத்த பசங்கள்ட்ட நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள், சண்டைக்கு வந்துடுவாங்க. எங்கள் ஹரிஸே அப்படி தான் பண்ணுவான். சும்மானாச்சுக்கு நான் வேணும்னு அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்கோசரங்க பேசாமல் இந்த முன்மூலாண்டு பறிச்சு வருமே, அது எப்போ வர அதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க மாட்டாங்களா அப்படிம்பேன். அவனுக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல. அப்படின்னா என்னங்கம்மா, அட தான் அந்த முலாண்டு பரீட்சைக்கு முன்னாடி ஒரு பரீட்சை வருமில்ல அதுதான். அப்படின்னா அம்மா தயவுசெய்து இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நிஜமே இப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்குதா, என்னங்கம்மா அப்படி சொல்கிறீங்க, அது ப்ரீ ஆனவளுங்கம்மா அப்படி. சரி ஏதோ ஒரு ஆனவல், அது முலாண்டுக்கு முன்னாடி வர்றது தானே, அப்புறம் அதுக்கு அதுதானே பேர், நான் தமிழில் சொன்னேன் நீ இங்கிலீஷில் சொல்கிற அவ்வளோதான் அப்படிமே. அப்புறம் அவனுக்கு செம்ம டென்ஷன், அம்மா தயவுசெய்து இப்படி பேசிய மானத்தை வாங்காதீங்க அப்படிமா. அதே மாதிரி எனக்கு டக்குன்னு ஒரு தடவை என்ன பண்ணுனேன், இந்த சம்மர் ஹாலிடே வருது இல்லையா, அதை வந்து சொல்கிறதுக்கு டக்குனு எனக்கு இங்கிலீஷில் வரல, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து சொல்லிவிட்டு ஏனுங்க இந்த வெயிலுக்கு லீவ் விடுவாங்கல்லங்க, அப்போ தான் ஹரி இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஹரிஸ் அதை கேட்டேந்துட்டு அப்புறமா அம்மா அது என்ன வெயிலுக்கு லீவ் விடுவாங்க அப்படின்னு, அதை கண்டு வெய்ய காலத்தில் ஒரு லீவு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்னமோ பேர் சொல்லுவாங்கள்ல, அதுதான் எனக்கு ஏன்னா டக்குன்னு வார்த்தையே வரலங்கன்னு அதனால சொல்லிவிட்டேன். அப்படின்னா அம்மா அது சம்மர் ஹாலிடேஸுங்கம்மா அது. ஏங்கம்மா இப்படி பண்ணுறீங்க, நிஜமாக நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்களா இல்லை தெரிஞ்சு வேணும்னே பேசுகிறீங்களா அப்படிம்பா. கண்ணு உண்மையாலுமே எனக்கு தெரியல, டக்குன்னு எனக்கு அது வாய் வரல, அதனால் சொல்லலை. இதில் என்னதுன்னு கேவலம் அப்படின்னா, அம்மா உங்களுக்கு அது கேவலம் இல்லைங்கம்மா, நீங்கள் இப்படி பேசுனா எனக்கு தாங்கம்மா அசிங்கமாக இருக்குது அப்படிம்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம பிறந்து வளர்ந்தப்ப நம்ம எப்படி அதெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள், அது டக்குன்னு மாற்றிக்க முடியாது இல்லையா? நம்ம என்ன தான் நாகரிகமாக மாறிட்டா கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் இருந்த பழக்கங்கள்லாம் நம்மளுக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் வந்து எப்போவுமே சின்ன வயசில் நடந்த எதையுமே மறக்க மாட்டேன். அது நிறைய விஷயங்கள் எனக்கு அதிலேருந்து போகவே போகாது. ஸோ அப்படி தான் நான். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையாலே இதை கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்கள் ஞாபகத்துக்கு வரும். எப்போவுமே நம்ம வந்து பழசை நினச்சி, அதாவது ஹாப்பியான மொமெண்ட்டை நினச்சி அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அப்படி தான் சந்தோஷப்படுறேன். நீங்கள்?